Hi friends, Nitish very married. ಯಾಕೆ ಇಡ್ಲಿ ಅನಿಸ್ತು ನಿಮಗೆ ಸಾப்பிಟ್ಟಿದ್ದೀನಿ ಕಮೆಂಟ್ வாங்க ஹாய் ஹாய் சொல்லி பிஸ்கட் சாப்பிட்றேன் வந்து பூ தான் கட்ட போகிறேன். எனக்கு வந்து பூ கட்ட தெரியாது. அதாவது கட்ட தெரியாதுன்னா எல்லாரும் நார்மலாக கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு கட்ட தெரியாது. நானே வேற ஒரு ட்ரிக்கில் கட்டுவேன். ஒரு 10 வருஷமே இப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். உங்கள் யாருக்காவது கட்ட தெரியாதுன்னா இப்படி கட்டுறது ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்களும் இப்படியே கட்டுங்க. உதிரெல்லாம் செய்யாது, நல்லா தான் இருக்கும். நார்மலாக நம்ம எல்லாரும் கட்டுவாங்களா அதே மாதிரி பூ நல்லா தான் இருக்கும். இப்போ அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இது நேரத்தே உள்ள பூ, ஆனால் கட்ட முடியல. பாப்பா தூங்கவும் கட்ட இருந்துச்சு, அப்படியே கட்டவே முடியல. அதான் நல்லா விரிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து நூல் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்துட்டு இப்படி வச்சுக்கிட்டு இந்த இப்படி ரவுண்டு போடுவோம்ல. இது வந்து எப்படின்னா சின்ன பிள்ளையில வந்து சும்மா அந்த சோறு பொங்கலாம் விளாடுவோம்ல, அப்போ வந்து இலை கருவேப்பிலன்னு ஒரு இலையை கெட்டி விளாடுவோம். அதே ட்ரிக்கில் இப்போ நான் பூ கட்டுறேன். இப்படி வந்து நூலை இப்படி வச்சு ஒரு ரவுண்டு போடுங்க. ரவுண்டு போட்டு ரவுண்டு இப்படி ரவுண்டு போட்டு இந்த நூல் வந்து இப்படி கீழே வந்துடணும். அவ்வளோதான். இதை இப்படி பிடிச்சி வச்சுக்கணும். இது இப்படி கீழே வந்துடணும். இப்போ கீழே ஒரு பூ, மேலே ஒரு பூ வச்சுட்டு இந்த நூல் கீழே இருக்கா, இதை உள்ளே விட்டு இப்படி எடுத்து, அதாவது நம்ம சொட்டை போடுவோம்ல அதுதான் விட்டு இதை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுட்டு இப்படி இழுத்துற வேண்டிதான். அவ்வளோதான். இப்போ அடுத்து போடும்போது இந்த இது இருக்கா, இதை வந்து இப்படி நல்லா பிடிச்சிக்கணும். நல்லா பிடிச்சிக்கிட்டு அதே மாதிரி அடுத்து இப்படி கீழாக்கில் ஒரு ரவுண்டு வந்து இந்த இது வந்து அப்படியே கீழே போயிடணும். கீழே போயிட்டு அதே மாதிரி மேலே ஒரு பூவு கீழே ஒரு பூ, இதை பிச்சு போனால் 4-5 வச்சு கட்டலாம். வச்சுட்டு இந்த நூல் கீழே தானே இருக்கும், இதை அப்படியே உள்ளே இருந்து இழுத்துற வேண்டியது. என்ன இந்த உள்ளே விட்டு இழுக்கிறது கொஞ்சம் லேட்டான மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்பீடாக கட்டிடலாம். நார்மலாக கட்டுறத விட இதுவும் ஸ்பீடாக தான் இருக்கணும். எப்பவும் இப்படி தான் கட்டுவேன். இதை இப்படியே இழுத்துற வேண்டியதான். இந்த இது கையை வந்து இப்படி பிடிச்சி வச்சுக்கணும். வச்சுட்டு இழுத்துற வேண்டியதான். இந்த ரெண்டு நல்லா டைட்டாக இருக்கா, இதை நம்ம அப்படியே கையை வச்சு உருட்டி கட்டோம்னா நல்லா உருட்டி வரும். கட்டி காட்டுற கொஞ்சம் இது அது ஸ்பீடாக கட்டிடலாம். கீழே அந்த இதை பூ விட்டுட்டு உள்ளே விட்டு இழுப்போம்ல, அந்த இழுக்கிறத வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக எடுத்துட்டா பூ அருந்துடும். இந்த இதை அப்படி கையை வச்சு நல்லா பிடிச்சிக்கிட்டு உள்ளே விட்டு இதடி வச்சுக்கிட்டு இப்படி இழுக்கணும். இழுத்துட்டு அப்படியே கையை வச்சு லைட்டாக இழுத்து விட்ற வேண்டியதான். அவ்வளோதான். ஸ்பீடாக கட்டிடலாம். இப்போ வந்து நான் உருட்டி கட்டலடி ஒரே லைனாக தான் கட்டுறேன். ஆனாலுமே பாருங்க கட்டி முடிச்ச பிறகு நல்லா வரும். இவ்வளோட்ட காட்டுறேன். இந்த நார்மலாக நூல் இப்படி இருக்குது, இப்படி வந்து இப்படி முடிச்சு போடுறோம். போட்டுட்டு இப்படியே மேலே கூடி கொண்டு இதை கீழே வச்சுருக்கோம். கீழாக்கில் அந்த நூலை வைக்கணும், அது மட்டும் தான். வச்சுட்டு மேலே ஒரு பூ வைக்கும். அதே மாதிரி இதை வந்து இந்த அந்த ரவுண்டு முட்டை போட்டிருக்கோம்ல, அந்த முட்டைக்குள்ளே இதை வச்சு இப்படி உள்ளே இருந்து இழுக்கணும். இழுத்துட்டு கை வச்சு இழுத்துக்கிறீங்களா சரிங்களா? நல்லா அழகாக வந்துருக்கும். நல்லா தெரியுதா? நல்லா ஈஸியாக தான் இருக்கும். சாமி படத்துக்கு வைக்கிறதுக்கு குட்டி குட்டியாகவும் கட்டியிருக்கேன். சாமி கும்பிடு சித்ரா, சாமி கும்பிடு, சாமி கும்பிடு, சாமி கும்பிடுமா சொல்லலாம். சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. சாமியும் கும்பிட்டாச்சு. இனிமேல் ரெகுலராக வீடியோ போடணுன்னு இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.